சரி நமக்கு ஐயா, புறத்தே உருவமில்லாமல் உரைப்பது அசரீரி, இதே அகத்தே உருவமில்லாமல் உரைப்பது எவ்வாறு கூறுவது? சரியாக அகத்தே புறத்தே உருவமில்லாமல் கூறுவது அசரீரி என்கிறீர்கள், இதே அகத்தினிலே உருவமில்லாமல் கூறுவது எவ்வாறு உரைப்பது? அசரீரிக்கு ஆப்போசிட், புறம் அசரி, அகம் என்ன? சிவம். ஓம் அகதீசாய நமக. அவன் தானடா ராஜரிஷி. நான் உரைத்தேனே, உமக்குள் சிவத்தை இறக்கினால் அகத்தீசனாக மாறுவாய் என்று உரைத்தேன் அல்லவா? அதுதான். நேர் வினவியது அசரீரி, இவன் கூறியது அகத்தியனுடைய சீர்மிகுந்த வார்த்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதுக்கு இன்னைக்கு ஆனந்த கூத்தாடு நீர் அகத்தியத்தை சொல்லும். அகத்திய பெருமான்கிட்ட கண்ட காட்சிகளை விளக்குக. ஒன்று ரெண்டு விளக்க நிலை. எதுக்கு ஆனந்த கூத்து போட்டீரு? இந்த கும்மி மேல அடிக்கவும், கும்மி மேளம் பெண்கள்லாம் கும்மி அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள யாரோ உள்ள வந்ததை நான் உணர்ந்தேன். மின்னல் போல வந்தாங்க, வந்துட்டு உள்ள ஆடுனாங்க. நானும் சும்மா இரு சும்மா இரு சும்மாருன்னு சொன்னேன். என்னால சும்மா இருக்க முடியல. அவன் கூறியவாறு. ஆமா. அப்ப நான் பார்த்து எல்லாரும் இருக்கிறாங்க, நான் தனியா போய் ஆடவான்னு சொன்னேன். வாங்க, தனியா போய்கிட்டு இருக்கீங்களே, நீங்க மூவர் வந்து ஏன் அங்கெல்லாம் போய்கிட்டு சிவகுரு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஆட சொன்னீங்க. சரி, எல்லாரும் கவனம் இங்கே இருக்கும், நான் அங்கே ஆடிக்கிருந்தேன். சிவமுகா வாலசித்தர் குருவே என்னை கூப்பிட்டு, ஆசானை கூப்பிட்டு இங்கே வந்து ஆடு சிவத்தான்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிது. இந்த 15 வருஷமாக நான் காடு கரையன்னு யாருக்குமே தெரியாமல் சிவத்தை மட்டும் உணர்ந்து ஆடிக்கிட்டு இருந்ததை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உரைத்து விட்டாய். இவனை பற்றி உரைக்க வேண்டும். பரதேசி போல் இவன் பிறந்த தளத்திலிருந்து அங்கும் இங்குமாக திரிந்து சிவத்தை தேடி அலைந்து எங்காவது சிவபெருமான் பேசிவிட மாட்டாரா, ஆற்றல் அனுக்கிரகம் கிடைத்து விடாதா என்று ஆங்காங்கு அலைந்து திரிந்த இறுதி நிலை வடிகால் தலமாக இவன் வந்து அமர்ந்த தலம் இவன் தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பிரபஞ்ச மகாசபை என்ற அற்புதமான தலத்தில் எங்கெல்லாம் தேடி அலைந்தோமோ அத்தகைய ஆற்றல் பெற்ற சிவம் இங்குதான் அமர்ந்திருக்கின்றார் என்று வந்தவுடன் மறுபடி சென்றான். நான் உரைத்தவாறு மறுபடி சித்தன் சாட்டையடி வழங்கினான். எங்கடா செல்கின்றாய்? உனக்கு எவரடா இருக்கின்றார்? சிவத்தை தேடிதானே அலைகின்றாய், இங்கு இருக்கின்றான் என்று உரைக்க இவன் உறைந்து நின்றான். ஒரு கணம் இங்கு அமர்ந்து நின்றான். இக்கணம் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. எனது குருவையும் எனது ஆசானையும் எனது அம்மையப்பனுமான சிவமுகா வாலசித்தனையும் கண்டவனும் நன்றாக இங்கே உறைந்து விட்டேன். நான் அன்று உரைத்தது போல் இன்றும் உரைக்கிறேன். என்றென்றும் நீங்கா இடம்பெற வேண்டும் தங்களின் அகத்தினுள். அகத்தீசாய நம. ஐயனே, எம்பெருமானே, சிவபெருமானே, குருவி முன்னாடி ஆட வேண்டும் என்று பல யுகங்களாக பல பிறவிகளாக எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அது அகத்தியர்க்கும் நன்றாக தெரியும். இந்த யுகத்தினில் ஆசானே என்னை அன்போடு அழைத்து இங்கு ஆடுமையா என்ற அந்த ஆனந்தமான அன்பான வார்த்தை கேட்டு என் அகமழிந்து நான் ஆடினேன். நான் ஆடினா இல்லையா, எனக்குள் யார் என்பதை நான் உணர வேண்டும் என்று அன்போடு அகத்திய மாமன உணவிக்கொண்டேன். யார் என்னை இத்தேகத்துக்குள் இருந்து ஆட்டிவிட்டார்கள், அந்த எம்பெருமானின் சிவ தோற்றத்தினை யாம் உரைக்குமாறு யாம் கேட்கிறோம். 18 ஒருவர் என்று எமக்கு தெரியும். அது யார் என்று நாம் வினவுகிறோம். எவன் என்று காண வேண்டும். யா சாரி, மன்னிக்கோ. ஆமா ஆமா, அகத்தியனுக்கும் ஆங்கிலம் தெரியுமாடா. அகத்தியன் மாற்று மொழியிலும் இனி சூட்சம நூலில் உரையாடும் காலங்கள் உண்டு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் உனக்குள் இருந்து நடனமாடியவன் எவன் என்று அகத்தியன் உரைத்தால் ஏற்றுக்கொள்வாயல்ல? கண்டிப்பாக. தாங்கள் அனைவரும் உணர்ந்தவர். சிவசோலை திரு தோரண வாயிலே மருதமலை நோக்கி அமர்ந்திருந்த பாம்பாட்டி சித்தனாடினாம் என்று உரைக்கின்றோம். இதற்காக தான் 15 வருடமாக காடு மேல அலைந்தேன். இன்று அகத்தை நன்றாக உரைத்து விட்டார். எனக்குள் ஆன பாம்பாட்டி தான் நாகமாக தாண்டமானது நான் நன்கு உணர்ந்தும் மாபெரும் ஞானியான குருமுனி தவமுனி அகத்திய மாமுனி திருவாயிலிருந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் தவம் இருக்கிறார். சிவாய நமக. இதுதான் ஆதிரை சூட்சம நூல். தன்னை மறந்து தன்னை இழந்து சிவமாக மாறுகின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் நூல் இது போன்ற அற்புத கர்ஜனை புரியும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்க வேல் பகிர்வு நோக்கி செல்ல வேண்டும் என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீசாய நமக.
இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். உயர்வான தருணமான உன்னதமான தருணமான உயர்வேல் பகிர்வு நெருங்கி வந்துருச்சு. எல்லாரும் வந்து உயர்வாக வணங்கி உன்னதமாக வணங்கி திருமுருகன் ஆற்றல் வந்து சூழ்ந்திருந்த போதும் இயல்பில் வந்து இறங்கி அகத்தியத்துக்குள்ள ஜெகத்தியமாக மாறி 14 லோகங்களும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு இந்த பகிர்வை. எந்த தளத்தில் இருந்து யுகம் மாறப்போகுது சித்தர்கள் ஆட்சி எங்கே இருந்து மலரப்போகுது சென்ற இப்போ இயல்பில் வந்து கடந்த 50-100 வருடங்களாக வந்து சொல்லப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளுக்கு சொன்னாங்கன்னு தெரில. சித்தர்கள் ஆட்சி வரப்போகுதான் அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி ஒன்று இப்படி ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கே வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து அது எங்கே இருந்து வந்துருச்சுன்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பறைசாற்று நிலையில் கேட்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். அது இங்கிருந்தான் சித்தர்கள் ஆட்சி மலரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான நிகழ்வாக எல்லா நிகழ்வுலையும் 14 லோகங்களும் உற்று நோக்கிட்டு இருந்தது. இந்த இகலோகத்தில் உள்ள இருக்கக்கூடிய பூலோகம் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய நிலைகள் மட்டும் கிடையாது. கைலாயத்தில் நிகழுமா, அங்கே பொதிகையில் நிகழுமா, திருச்செந்தூரில் நிகழுமா, அது என்னது பழனியில் நிகழுமா, சுவாமி மலையில் நிகழுமா, அறுபடை வீட்டில் எந்த படையில் நிகழும், எந்த தளத்தில் நிகழும், காசியில் நிகழுமா, கயாவில் நிகழுமா அப்படின்லாம் புனித தலங்களாக சொல்லப்படுகிற நிலைகள் எங்கே அவதார நிலைகள் சொன்னாங்க. கல்கி அவதாரம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் தாமிர நதிக்கரை ஓரத்தில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலை வந்து இப்போ அந்த தாமிர நதி ஓடத எல்லையா சூட்சமத்தில் முன்னாடி இங்கேயும் தாமிரபரணி நதி ஓடி இருக்கலாம், இன்னும் ஓட போகுதுன்னு சொல்ல போகுது. அது வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உணர்த்தியிருக்கு. இந்த இடத்துல இந்த எல்லையில் வண்டானம் எல்லையில் முப்பெரும் தேவிகளும் உனக்கு ஒரு நதியாக வந்து அனுக்கிரகம் கொடுக்கும்னு ஒரு நிலையில் ஆசி சொல்லியிருக்காங்களோட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஓடும்? திருநெல்வேலியில் ஓடக்கூடிய அந்த எல்லையை பார்த்து கீழ்பகுதியை நோக்கி ஓடக்கூடிய தாமிரபரணி இந்த நிலை நோக்கி எப்படி வரும் அப்படிங்கிற இப்போ இயங்கக்கூடிய நிலைகளில் இதற்கு முந்தைய நிலைகளில் உள்ள அந்த ஆளுமைத்தன்மை உள்ள அந்த நிலையில் உள்ள அவங்க போட்ட திட்டத்தில் இங்கிட்டு கூடி ஒரு வரைபடம் தயார் பண்ணியிருக்காங்க. அது திருப்பி காலப்போக்கில் விசாரிக்கல எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் அப்போ வந்து புனித நிலை எப்படி ஓடுதோம், அப்போ பூத்து கிளம்பிடுமா, குறுமலையிலிருந்து ஓடிடுமா, சிறுமலையிலிருந்து ஓடிடுமா, அங்கேருந்து வந்துடுமா, அந்த ஆர்டிசியன் ஊற்று மாதிரி மேலே வாக்கில் பொங்கி வெடித்து எழுந்துருமா, ஏன்னா அப்படின்னா தான் நதி ஓட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள. இந்த திட்டம் வரைபடம் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி செவிவழி செய்தியாக வந்தது. இங்கே தவம் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்காங்க, அந்த நதி ஓடதை பார்க்காங்க. அங்கே சீடர்கள் வந்து காவி, அப்போ வந்து சீடர்கள்னு சொல்ல தெரியல, சித்தர்கள்னு சொன்னாங்க. சித்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் தான் எல்லாம் காட்சி பார்க்காங்க, எல்லாம் வந்து ஞானத்தை உணருதாங்க. இங்கே சித்த நிலை அடைஞ்சிட்டு வராங்க எல்லாருமே. இகலோகத்தில் கணவன் மனைவி எல்லா நிலைகளோட இருந்துட்டு எல்லா ஐஸ்வர்ய நிலைகளையும் வாங்கி எல்லா பதவி உயர்வு நிலைகளையும் இருந்துட்ட போதும் அவங்க புத்தி அந்த சித்தம் வந்து சித்த நிலை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலையில் உள்ள சீடர்கள் பார்த்த காட்சிகள் இங்கே வந்து இப்போ வந்து காவி வேட தானே இருக்குது. அப்போ வர்றவங்க காவி வேஷ்டியை துவைச்சி காய போட தானே செய்வாங்க. அந்த காட்சியை சீடர்கள் கண்டிருக்காங்க. அது மாதிரி இந்த எல்லையில் வந்து கல்கி அவதாரத்தை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, தேவ சித்த சபைக்கு கொடுத்துட்டாங்க. கல்கியாக முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்துட்டார். திருப்பியும் அவர் ஒரு உயிர் சூட்சம் ஆடி உட்கார்ந்துட்டார். இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பறைசாற்று நிலைகளில் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற சேனலை, அதாவது அதை நீங்கள் பார்க்கையில் எத்தனையோ ஆசி முறைகளில் சித்தர்கள் தேவர்கள் உரையாற்றியது, இங்கே வந்த சீடர்கள் அதை உணர்ந்த நிலைகள் எல்லாம் அதற்குள்ள ஞான நிலையை நோக்கி அத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இது போன சற்சங்க நிகழ்வுகள் அங்கே கிளைச்சபைகளில் போடப்படும். அதில் வர்ற பதிவுகளையும் பார்த்து அங்கேயும் வந்து உயர்வாக பயணப்படுங்க. சித்தர்கள் ஆட்சி மலரக்கூடிய எல்லை இதுதான் எல்லாம் நிரூபிச்சிட்டாங்க.
இங்கே வந்து திருமுருகன் வந்து ஆட்சியில் அமர்ந்துட்டார். அகத்திய பெருமான் வந்து தலைவராக உட்கார்ந்துட்டார். பரந்தாமன் 10 அவதார நிலைகளை கொடுத்ததோட கல்கி அவதாரத்தையும் தாரை வாரத்தை கொடுத்துட்டாரு. இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது, இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த யமதர்மனே வந்து பாசக்கயிறை கொடுத்து தவத்தில் உட்கார்ந்த இடம். தேவேந்திரன் எங்கேயாச்சும் போய் யாராச்சும் ஒரு தலை எடுத்துட்டானா அந்த இடத்துல போய் தோஷம் பண்ணிடுவார். அவர் இங்கே வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இது சிவம் உட்கார்ந்துருந்தாலும் கிடையாது, சிவ பிரபஞ்சமே உட்கார்ந்துருக்கு, இங்கே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, நோண்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தவத்தில் உட்கார்ந்த தலம் இது. என்னோட சபை, என்னோட அந்த தேவலோக அந்த மேடையோட இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்னா இந்த நிலைகளை பார்த்துல சூட்சமத்தில் அவர் உயர் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வாசிக்கக்கூடிய அற்புதமான ஆதி கைலாய சிவக்கூரை வந்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு அதை பார்த்து அழகில் மயங்கி உட்கார்ந்து தவம் இருந்துக்கிட்டு இருக்கார். இப்படி எத்தனையோ நிலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அற்புதமான நிலையிலிருந்தால் இங்கே முருகப்பெருமான் வந்து 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாக உட்கார்ந்துருக்காரு. எத்தனையோ ரிஷிகள், மகான்கள், யோகிகள், ஞானிகள்லாம் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் வந்து ஆசி சொல்லதுக்கு காத்து கிடக்காங்கன்னு சொல்லுதாங்க. இன்றைக்கி முருகப்பெருமான் வந்து சொல்லி அந்த வளர்நூலில் போய் எல்லா கணங்களும் ஆசி செய்ய முற்றி நின்ற நிலைகளெல்லாம் முட்டிக்கிட்டு போய் நிற்கின்னு சொல்லுதாங்க. இங்கே தவம் நின்றுக்கிட்டு தவம் இருக்காங்கன்னு சொல்லுதாங்க சித்தர்கள்லாம். அப்படி ஒரு பெரிய உயர் சூட்சமாக நடக்கக்கூடிய இந்த எல்லைன்னு சொல்லி ஞானி ஞான நிலை நோக்கி தான் நான் பயணப்படுவேன், நாங்கள் அப்படி போகிறேன், இப்படி போகிறோம், நாங்கள் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், எப்படியெல்லாமோ செய்வோம், எதெல்லாமோ செய்வோம், நாங்கள் தலைகீழ தவம் இருக்கும், நின்றுக்கிட்டு தவம் இருப்போம், ஒத்தவரில் தவம் இருப்போம், தொங்கிட்டு தவம் இருக்கும். அப்படிங்கிற விஷயங்களில் தன்னை எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆணவத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய நிலை கொண்ட உயர் நிலை அடையாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலுள்ள மாந்தர்களுக்கு கிடைக்காத தரிசனங்கள்லாம் இங்கே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு ஈஸியாக பார்த்துட்டு போயிடுறாங்க. சின்ன பிள்ளைய காட்சி நேற்று பாலதேரிபுர சுந்தரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கல, குளத்துக்குள்ளே வந்து பாலதேரிபுர சுந்தரியை இந்த சின்ன பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய பார்த்துருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இயல்பான காட்சிகளை இந்த வந்து சின்ன பையன் போய் வாழைச்சித்திர தரிசனத்தை பார்த்துருக்கான். இங்கே சிவசூட்சமன் நடக்க விஷயங்கள் அங்கே பார்த்துருக்கான். அந்த கோவில்பட்டி பகுதியில் உள்ள சின்ன பையன். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சாட்சியாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியத்தை வணங்கி அகத்திய பெருமான்கிட்ட முருகப்பெருமானை கூப்பிட்டு ஒரு அந்த வேல் பயிலுக்குண்டான அற்புதமான நிகழ்வை நிகழ்த்த முருகனை எங்கேயாச்சும் எவனாச்சும் கூட்டு பேச முடியுமா, இங்கே வாராரு பாருங்க அப்படின்னு சூள் உரைத்து திரு முருகப்பெருமானை அகத்தியமாக ஜெகத்தியமாக அற்புதமாக பேரண்ட பெருமகா ஆற்றலாக 27,000 கோடி லோகங்களின் புனித ஆற்றலை, புண்ணிய பேராற்றலை சுமந்து ஒட்டுமொத்த உயர் கணங்களின் ஆற்றலை எல்லாம் தன்னகத்தே கொண்டு அறுபெரும் ஆற்றலை தாங்கி நிற்கின்ற அருமுகனை, கந்தனை, கடம்பனை, கதிர்வேலனை, செல்வக்குமரனை, செந்தில் ஆண்டவனை, திருச்சபை அமர்ந்து திருவருள் உரிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் விரிந்து மகா சபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற சரவணா, சண்முகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, செல்வக்குமரா, வா 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 என கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கதிர்வேலனுக்கு, செல்வக்குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு, பேரருள் புரிபவனுக்கு, சிவசபை அமர்ந்தவனுக்கு, சிவராஜ்யம் செய்பவனுக்கு அரோகரா அரோகரா, வெற்றிவேலுக்கு, வீரவேலுக்கு, கந்தவேலுக்கு, கதிர்வேலுக்கு, ஞானவேலுக்கு, ஞானவேலுக்கு, ஞானவேலுக்கு அரோகரா 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 அரோகரா, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, வேலனுக்கு, சூரனுக்கு, சூரனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, பிரபஞ்ச மன்னனுக்கு, பிரபஞ்ச மன்னனுக்கு, பிரபஞ்ச மன்னனுக்கு, பிரபஞ்சமாய் அமர்ந்த
அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 அரோகரா. ஐயனின் நிலையதை ஐயமில்லா அகத்தியன் காட்டிய வழியில் ஏற்றமிகு உயர்நிலையோடு தன் பயணமதை ஞான நிலை கொண்ட அற்புத அறிவுசார் நிலை கடந்த உயர் பயணமாய் மேற்கொண்ட சித்தனே சிவமகா வாழை சித்தனே திருவேல்தனை தாங்க திருமுருகன் வந்தமர்ந்தோம் சித்தனே. சரவண பவாய சண்முக பவாய கந்த பவாய கடம்ப கதிர்வேல பவாய பவாய. ஜீவ ஏடுகளுக்குள் ஐயனும் அம்மையும் கலந்துரைத்த ஆசி நிலைதனில் எனக்குரைக்க இட வேண்டும் என்று வழக்குரைத்த உம்மிடம் வழக்கு நிலைகளுக்குள் வந்தமர்ந்த அகத்தியன் காட்டிய வழிதனில் யாம் வழங்கிய ஆசி நிலைகளின் உச்ச நிலைதொடும் வேல் பகிர்வு விழாதனில் திருமுருகன் வாழ்த்து ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் உமக்கு. முகனே போற்றி. உயர்நிலையாய் எம் கரம் வழங்கும் வேல் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட உம் கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு பகிரப்படும் வேலைதனில் இது பிரபஞ்சத்திற்கு பகிரப்படும் வேலையாக அவ்வேளை இவ்வேளை என்று நினைந்து வளம் வரும் சீடர்கள் யாவருக்குள்ளும் இவ்வேல் உன் கரம் தொட்டு வழங்கும் அச்சிறு வேலுக்குள் இச்சிறு பாலக நிலை கொண்ட வேல் இல்லத்தில் அமர்ந்து அது சம்கார நிகழ்வும் நிகழ்த்தும் என்று யாம் திருமுருகன் நல்ல ஆசிகளை இறை சூட்சம நூலிலிருந்து எம் சீடர்களாகிய உம் சீடர்களுக்கு அகத்தியனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் பேராற்றல் கொண்ட சிவநிலை கடந்த தவநிலை கண்ட யுகம் நிலைதனை தனக்குள் இருந்து மாற்றி அமைக்கின்ற அற்புத பணிதனை ஏற்று நடத்தும் சிவமகா வாழை சித்தனே உமக்கு நல் ஆசி சபைக்கு நல் ஆசி பிரபஞ்சத்திற்கு எம் ஆசி என்று வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே. யுகனே போற்றி போற்றி. உயர்நிலையாய் எழுகின்றோம் எம்வேல் தாங்கி சிவமகா வாழை சித்தன் கரமதிலிருந்து இயல்பு சபை கொடிமரத்தின் அருகாமையில் சென்று எம் கரம் கொடுக்க யாம் ஆணையிட்டு அகத்தியனை துணை கலைத்து விஸ்வாமித்திரனை இணை கலைத்து சிவத்தின் பேராற்றலை எம் சிரசில் ஏற்றி எழுகின்றோம் திருமுருகன். ஓம் அகதீஷாய நமக. சரவண பவாய சந்தனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு செல்வக்குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருமுருகன் பெருமானுக்கு